அனிமே ஃபேன்ஸ் அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி நம்ம 10,000 வேர்ல்டு எபிசோட் 154, 155 தான் பார்க்க போகிறோம். போன எபிசோட் எங்கே முடிஞ்சிருக்கோன்னா, அவங்க எல்லாரையும் வச்சு நல்லா வசமாக செஞ்சுருப்பான நம்ம ஹீரோ அங்கே தான் முடிஞ்சிருக்கோம். ஆனால் நம்ம ஹீரோ முடிக்கலைங்க. அவன் கண்டினியூஸாக சம்பவம் பண்ணிக்கிட்டு தான் இருக்கான். அதான் அவன் கேட்குறான், என்னடா பயந்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு லின்ஃபங் கேட்குறான். அதுக்கு அங்கே இருக்க என்ன தெரியுமா சொல்கிறான், இங்கே பேர் லின்ஃபங், என்ன பண்ண பார்க்குற நீ, இது சென்ட்ரல் ரீஜன் பார்த்துக்கோ, இந்த இடத்துல என்னோட ஆன்சஸ்டர்ஸ்லாம் இருக்காங்க, நான் வந்து டிராகன் கிளானை சேர்ந்தவன், நீ என் மேலே கையை வச்ச அவ்வளோதான்டா உனக்கு அப்படிங்கிறான். ஆனால் லின்ஃபங்க்கு கோவம் என்னன்னா, நீ என் தங்கச்சி பக்கம் வந்திருக்கக்கூடாது, அவளை பற்றி நீ பேசியிருக்கக்கூடாது, உனக்கு கண்டிப்பாக தண்டனை கொடுத்தே தீருவன்றான். அதுக்கப்புறமா மற்றவங்க என்ன சொல்கிறானுங்க, நாங்களாம் தண்டர் சிட்டியை சேர்ந்தவங்க, நீ எங்கள் மேலே கை வச்சுனா அவ்வளோதான் உனக்கு அப்படிங்கிறானுங்க. இவன் அதெல்லாம் கேட்குற மாதிரி இல்லை, நீ தேவையில்லாமல் வம்பு பண்ண, நான் திரும்ப அடிப்பண்ணா அப்படிங்கிறான். இந்த கீழே இருக்கவனுங்கள்ல அவனுங்களாம் பேச ஆரம்பிக்கிறானுங்க, இவனுக்கு எவ்வளோ தைரியம் பற்றியா, நம்ம தண்டர் சிட்டி ஆட்கள் மேலே கையை வைக்கிறான் அப்படின்னு பேசுகிறானுங்க. அந்த சிட்டி லாட் பையன் இருக்கான்ல, அவனுமே என்ன சொல்கிறான், நீ ரொம்ப ஓவராக போய்கிட்டு இருக்க அப்படிங்கிறான். ஆனால் நம்ம ஹீரோ வந்து சொல்கிறான் பாருங்க, ஏண்டா இங்கே நடக்கிற இவ்வளோ பிரச்சனைக்கு காரணம் நீ தான், இந்த இடத்துல சண்டை அப்படிங்கிறது உருவாக்குனதே நீ தான். ஆனால் இப்போ நீ என்ன பேசுகிற, ஏதோ நாங்களே சண்டை போட்டா மாதிரியும் நீ ஏதோ வந்து தடுத்து விடுற மாதிரி நல்ல மாதிரி பேசுறியா, ஏண்டா என்ன நீ என்ன நினச்சிட்டு இருக்க, ஈஸியாக வந்து மெனிப்புலேட் பண்ணலாம் நினச்சிட்டு இருக்கியான்னு கிழி கிழின்னு கிழிச்சிக்கிட்டு இருக்கான்ப்பா. ஆனாலும் அவங்களோட வாதம் எல்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நீ வந்து அண்டர் வேர்ல்ட் ரேஸை சேர்ந்த பொண்ணை வந்து வளர்த்துக்கிட்டு இருக்க, இதெல்லாம் வந்து கேவலமான ஒரு விஷயம், அதாவது நீ ஒரு ஹீரோவோட பையன் சொல்கிறதுக்கு எனக்கு வெக்கமாக இருக்குது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு பேசிக்கிட்டு இருக்கான். அது மட்டும் இல்லாமல் என்ன சொல்கிறான், இன்றைக்கி நான் மட்டும் ஆக்ஷன் எடுக்கல அப்படின்னா எல்லாருமே என்ன நினச்சிப்பாங்க, என்னை புள்ளி பண்ணுறது ஈஸின்னு நினச்சிப்பாங்கல்ல, உன்னை விடமாட்டேன்டான்றான். என்னடா பண்ணுறான் அப்படின்னு பார்த்தா, அங்கே ஒரு ஸ்டோன் ஸ்டாச்சு இருக்குது, அதை வந்து ஆக்டிவேட் பண்ணுறான். இப்போ இந்த கேப்பில் ஒருத்தர் சந்தில் சிந்து பாராராம். அவர் என்ன சொல்கிறாரு, வாங்க எல்லாரும் கை கோத்து அவங்கள அடிக்கலாம் பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறான். லூலி தடுக்கிறா. அவன் என்ன சொல்கிறா, இங்கே பாரு இதில் ஏதோ தப்பு இருக்குது, நம்ம ஒழுங்காக இன்வெஸ்டிகேட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறா. அவனுங்க கேட்குற மாதிரி தெரிலங்க. இப்போ இங்கே ஒரு கேங் வார் அப்படிங்கிறத நடக்குது. இதுக்கு நடுவில் சிந்து பாடுறது யாரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பறவை. அது என்ன பண்ணுதுன்னா, ஸ்வாட்ஸ் அப்படிங்கிறத யூஸ் பண்ணி அங்கே இருக்கவங்க எல்லாரும் டிஃபீட் பண்ணிடுது. அவனுங்க பார்க்குறானுங்க, ஏய் இது ஒரு பெட்டு, அது பெட் அனிமல் தானே நம்ம ஹீரோக்கு, அந்த பெட் அனிமல் நிர்வாணா ஸ்டேஜில் இருக்குதுடா, இது எப்படா சாத்தியம். ஏன்னா நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா டிவைன் மார்ஷல் ரெல்மில் தான் இருக்கான், அதுக்கப்புறம் தான் நிர்வாணா ரெல்ம் வருது. இந்த பெட்டே வந்து பார்த்தீங்கன்னா நிர்வாணா ரெல்மில் இருக்குது, இது எப்படி சாத்தியம்னு சொல்லிட்டு எல்லாரும் வாயை பொழக்கிறாங்க. இப்போ அந்த லூலி இருக்கால, அவளுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒத்துக்கிறா. அவன் என்ன சொல்கிறான்னா, இவன் பார்த்தா நல்லா ஸ்ட்ராங்காக தான் இருக்கான், அது மட்டும் இல்லாமல் யார் மேலேயும் போய் சாயறது கிடையாது, அவங்களுடைய பெனிஃபிட் வேணும் அப்படிங்கிறதுக்காக அவங்ககிட்ட தாழ்ந்து போகிறதும் கிடையாது, கண்டிப்பாக இவன் வந்து நல்லவன் தான் அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்லிக்கிட்டு இருக்கா. ஆனால் அந்த சிட்டி லாட் பையன் இருக்கான் பாருங்க, அவனுக்கு சுத்தமாக அறிவே கிடையாது. அவனை சொல்கிறான், ஓ இவ்வளோ ஸ்ட்ராங்கான பெட்டு இருக்கிறதுனால தான் நீ ஆடிக்கிட்டு இருக்கியா, எதுவாக இருந்தா என்னடா, என்னோட தண்டர் சிட்டிக்குள்ளே நீ எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்தாலும் சரி பணிஞ்சு தடா போய் ஆகணும், என் கோவத்தை காட்டுறேன் பாருன்னு சொல்லிட்டு ஒரு ஃபார்மேஷன் ஆக்டிவேட் பண்ணுறான். இந்த ஃபார்மேஷனை ஆக்டிவேட் பண்ணால் என்ன நடக்கும்னா, அந்த இடத்துல ஒரு பெரிய ஸ்டாச்சு இருக்குது, அதில் இருக்கக்கூடிய ஸ்பிரிட் வந்து ஆக்டிவேட் ஆகும். மறுபடியும் அங்கே இருக்க ஒருத்தன் நக்கலாக பேசுகிறான், பத்தியா ஃபார்மேஷன் ஆக்டிவேட் ஆகிடுச்சு, லின்ஃபங்கால் என்ன பண்ண முடியும், தம்பி நீங்கள் கடைசி வரைக்கும் பேசிட்டு தான் இருக்கீங்க, சண்டை போடுவீங்களா மாட்டிங்களா. ஸோ அங்கே என்ன நடக்குதுன்னா, அந்த ஒரு பீஸ்ட் அட்டாக் பண்ணுறதுக்கு ரெடி ஆகுது. இப்போ லியூலி வந்து பேசுகிறா. அவன் என்ன சொல்கிறா, இங்கே பேர் வேண்டாம் நிறுத்திக்கோ, அவன் வந்து என் உயிரை காப்பாற்றிருக்கான், நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்கிறா. ஆனால் இவன் என்ன சொல்கிறான்னா, அவன் வெளியிலேருந்து வந்த ஒரு ஆள், அவனுக்காக நீ ஏன் கிட்ட சண்டை போடுறியே, இது எப்படி சரியாக இருக்கும், அது மட்டும் இல்லாமல் சேரக்கூடாத ஆட்கள் கூட சேர்ந்தது உன்னோட தப்பு அப்படிங்கிறான். இப்போ அந்த ஒரு பீஸ்ட்டை யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணுறான்ப்பா. லின்ஃபங் பார்க்குறான், ஏண்டா நீ ஒரு ஃபார்மேஷன் ஆக்டிவேட் பண்ணிட்ட அப்படிங்கிறதுனால என்ன வேணா பண்ணலான்னு நினச்சிட்றியா, நான் என்ன பண்ணுறேன் பாடுறான்னு சொல்லிட்டு இவன் ஒரு ஃபார்மேஷனை போட்டு அந்த ஒரு பீஸ்ட்டை பிடிச்சி வச்சிடறான். அதால் சுத்தமாக நகரவே முடியல, அது நல்லா உள்ளுக்குள்ளே மாட்டிக்கிட்டு அல்லோல பட்டுக்கிட்டு இருக்கு. சுற்றி இருக்கிறவங்களுக்கு மறுபடியும் ஒன்றும் புரியல. இப்போ லின்ஃபங் வந்து அதோட நிற்கல, அடுத்த லெவலுக்கு போகிறான். அந்த தண்டர் இருக்கு பாருங்க, அந்த பவரை அப்சர்வ் பண்ணி அதை ஒரு ஸ்வாடாக கன்வெர்ட் பண்ணி அங்கே இருக்கவங்க எல்லாரையும் அட்டாக் பண்ணுறான். இவனுங்களுக்கு சுத்தம் தலையே சுற்றுது. ஏன்னா அந்த தண்டர் பவர் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஃபார்மேஷன் ஒருத்தன் கிரியேட் பண்ணான்ல, அதில் இருந்த தண்டர் பவர், அதாவது இவனை அடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக கிரியேட் பண்ண பவரை எடுத்து இவனையும் அடித்தா எப்படி இருக்கும். இப்போ நம்ம ஆட்கள் எல்லாரும் பேச ஆரம்பிக்கிறாங்க, பார்த்தீங்களாடா டே, கண்ணு எதிர்க்க பார்த்தீங்களா, கண்ணை திறந்து தானே வச்சுருந்தீங்க, அவன் ஒரு ஜீனியஸ் அப்படிங்கிறது இப்பயாச்சும் புரியுதா இல்லையா உங்களுக்கு, இவனுக்கு கம்பேர் பண்ணுற அளவுக்கு இங்கே ஒருத்தன் இருக்கீங்களாடா சொல்லுங்கடா அப்படிங்கிறானுங்க. இவனுங்களால பேச முடியல. ஆனாலும் சிட்டி லாட் பையன் என்ன சொல்கிறான்னா, இங்கே பாரு லின்ஃபங், நீ வந்து ஸ்ட்ராங்காக இருக்க அப்படின்னு ஓவராக ஆடாத சரியா, என்னோட சிட்டியில் இன்னும் ஸ்ட்ராங்கான பீப்புளெலாம் இருக்காங்க, வந்தாங்கன்னா இந்த ஃபார்மேஷனோட சேர்த்து இன்னும் பயங்கர ஸ்ட்ராங்காக இருப்பாங்க, உன்னை போட்டு தள்ளுறதுலாம் ஒரு வேலையே கிடையாது. நான் மறுபடியும் சொல்கிறேன், ஒழுங்காக சரண்டர் ஆகிடு, உன்னோட ட்ரையல் பீரியட் வர வரைக்கும் வெயிட் பண்ணு அப்படிங்கிறான். நம்ம ஹீரோ சும்மா இருப்பானா. ஆனால் இவன் பேசலான்னு ஆரம்பிக்கிறதுக்குள்ளே சியன்யூ பேச ஆரம்பிக்கிறா. அவனா சொல்கிறா, இவன் 16 வயசு இருக்கும்பொழுதே டீமன்ஸ் கூட சண்டை போட்டு அதை தோக்கடிச்சிருக்கான்,
பல முறை என் உயிரை காப்பாற்றிருக்கான், பல முறை அவனோட உயிரை சாக்ரிஃபைஸ் பண்ணி டீமன்ஸ் கூட அவன் சண்டை போட்டிருக்கான். இதெல்லாம் யாரால பண்ண முடியும்? அது மட்டும் இல்லாமல் அவன் என்ன சொல்கிறா, அவன் வந்து ஹீரோ ஆகணும்னு சொல்லிட்டு நினச்சி கூட பார்த்தது கிடையாது. அது அவனோட எய்மும் கிடையாது. ஆனால் கண்டினியூஸாக அவனோட உயிர் அப்படிங்கிறத பணைய வச்சு ஏகப்பட்ட பேரை காப்பாற்றிருக்கான். இங்கே இருக்க எவனுக்குடா தகுதி இருக்குது அவனை பற்றி பேசுறதுக்கு அப்படின்னு கேட்குறா. அதுக்கப்புறமா சிங்கி பேச ஆரம்பிக்கிறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க, இவன் வந்து கண்டினியூஸாக தன்னோட உயிர் அப்படிங்கிறத பணைய வச்சு எல்லாரையும் காப்பாற்றிட்டு இருந்திருக்கான். இவன் மட்டும் இல்லைன்னு வச்சுக்கோ, இன்றைக்கி இங்கே உட்காந்து ஜாலியாக ஒயின் குடிச்சிட்டு ஆட்டம் போட்டுட்ருக்கீங்களே, உங்களால் இவ்வளோ பீஸ்ஃபுல்லாக இருக்க முடியுமா? உனக்கு என்னடா தகுதி இருக்குது இவனை பற்றி பேசுறதுக்குன்னு சொல்லிட்டு இவங்களும் கேட்குறாங்க. இவ்வளோத்தையும் சொன்னதுக்கு அப்புறம் தான் இங்கே இருக்க ஆட்கள் எல்லாருக்கும் புரிய ஆரம்பிக்குது. எல்லாருக்கும் அப்படின்னு சொன்னால் மரமண்டைகளுக்கு இல்லை, அந்த 2 லேடிஸ் இருக்காங்களா அவங்களுக்கு புரியுது. அவங்களும் யோசிக்கிறாங்க, இவன் வந்து மக்களுக்காக இவ்வளோ விஷயம் பண்ணியிருக்கானா, இவனுக்கு கம்பேர் பண்ணுறதுக்கு இங்கே யாருமே இல்லையே அப்படிங்கிற மாதிரி யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. இருந்தாலும் இந்த ஓட்டவாய் குமார் இருக்கிறான் பாரு, அதே தான் பேசின்னு இருக்கான். அதாவது நீங்கள் சொல்கிறதெல்லாம் ஒரு பக்கம் கதை தான். மொத்தத்தில் அந்த பொண்ணு வந்து அண்டர்வேர்ல்டு கிளானை சேர்ந்தவ, அவளை வளர்த்துக்கிட்டு இருக்கீங்கல்ல, இது தப்பு இல்லையா? இதுக்கு என்ன பதில் சொல்ல போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். இப்போது அங்கே இருக்கவங்க எல்லாரும் அமைதியாக இருக்காங்க. லின்ஃபங் பேச ஆரம்பிக்கிறான். லின்ஃபங் என்ன சொல்கிறான்னா, எங்கள் அப்பா வந்து ஒரு ஜீனியஸ், அவர் ஒரு ஹீரோ, ஏகப்பட்ட கான்ட்ரிபியூஷன் பண்ணியிருக்காரு. அவர் இவளை கூட்டிகிட்டு வந்திருக்காரு அப்படின்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கும். இப்போ அவர் எங்கன்னு தெரியல, அவர் இல்லை அப்படிங்கிறதுனால இவளை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு என்னோடையது. ஸோ நான் வந்து இவளை பாதுகாப்பேன், எவன் என்ன சொன்னாலும் சரி. இவ இது வரைக்கும் எந்த தப்பும் பண்ணது கிடையாது, அதனால் இவளை யாரும் ஒன்றும் பண்ண முடியாது, நான் இருக்க வரைக்கும் உங்களால் ஒன்றுமே கழட்ட முடியாதுன்றான். இப்போ லின்ஃபங்க்கு ஒரு சில பேர் சப்போர்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஒரு சில பேர்னா மறுபடியும் நம்ம ஆட்கள் தான். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஹீரோவோடைய பொண்ணு, அவளுக்கு எந்த பிரச்சனையும் வராமல் பாதுகாக்க வேண்டியது நம்ம பொறுப்பு. ஸோ என்னுடைய கிளான் வந்து உனக்கு கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தராக சப்போர்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஆக்சுவலாக இந்த சிட்டி லாட் பையன் மூடிட்டு சும்மா இருந்திருக்கலாம், தேவையில்லாமல் ஒரு வார்த்தை வர்றான். அவன் என்ன சொல்கிறான்னா, உங்கள் அப்பா ஒரு ஹீரோன்னு சொல்கிற, ஆனால் அந்த ஆள் என்னடானா அண்டர்வேர்ல்டு கிளான்லேருந்து ஒரு பொண்ணை கூட்டிகிட்டு வந்து வளர்த்து இந்த ஹியூமனிட்டிக்கே வந்து மிகப்பெரிய துரோகத்தை பண்ணியிருக்கான் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிச்சிட்டான். லின்ஃபங்க்கு கோவம் தாங்கலை. அதாவது என்ன இன்சல்ட் பண்ண ஓகே, என் தங்கச்சிக்கிட்ட வந்தால் ஓகே, இப்போ எங்கள் அப்பா கிட்டே வந்துட்டியா? எங்கள் அப்பா வந்து ஒரு மிகப்பெரிய ஹீரோ, இந்த உலக மக்களுக்காக ஏகப்பட்ட முறை தன்னுடைய ரத்தத்தை சிந்தி உழைச்சிருக்காரு, அவரை நீ இன்சல்ட் பண்ணுறியா அப்படின்னு சொல்லிட்டு சரியான கோவங்க இவனுக்கு. உன்னை சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறான், ஒரு பெரிய கை ஒன்றை யூஸ் பண்ணி அவனை பிடிச்சிடறான். இப்போ அவங்க கிளான் எல்டர்ஸ் சும்மா இருப்பாங்களா? ஒரு 2 பேர் வராங்க, விட்றா எங்கள் யங் மாஸ்டரை அப்படிங்கிறாங்க. நீ யாராக இருந்தாலும் பரவாயில்ல போடான்னு சொல்லிட்டு சன்மிரரை யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணுறான். 2 பேரும் எகிரி போய் விழுந்துட்டாங்க. சுற்றி இருக்கவங்களாம் கண்ணை விரிச்சு பார்க்குறானுங்க. ஐயோ 2 பேருமே நிர்வாண ரெல்மாச்சே, என்னடா அசால்ட்டாக தோற்று போயிட்டாங்க, இவன் எவ்வளோ தான் ஸ்ட்ராங்குன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்போது அந்த சிட்டி லாட் பொண்ணு இருக்கா, அவன் என்ன சொல்கிறான்னா, என் அண்ணனை ஒழுங்கு மரியாதை விட்டுரு, இந்த தண்டர் சிட்டியில் நீ மட்டும் அவன் மேலே கையை வச்சனா இது சரிப்பட்டு வராது, பார்த்துக்கோ அப்படிங்கிறா. ஆனால் இவன் என்ன சொல்கிறான், இங்கே பாரு, எங்கள் அப்பா ஒரு ஹீரோ, அவரை பற்றி இவன் கேவலப்படுத்தியிருக்கான், நான் சும்மா விட மாட்டேன், இவன் கடவுளோட பையனாகவே இருந்தாலும் சரி, இவனுக்கு தண்டனை கொடுத்தே தீருவேன்னு சொல்லிட்டு அட்டாக் பண்ணுறான்ப்பா. இங்கே தான் இந்த ஒரு எபிசோட் முடியுதுங்க. நம்ம அடுத்த எபிசோடில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். டேக் கேர். பை.